श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मागा श्रोतयांचा पक्ष, किता दिवसा होतो मोक्ष, तेची कथा श्रोते दक्ष होऊन ऐका। मोक्षास कैसे जाणावे, मोक्ष कोणास म्हणावे, संत संगे पावावे मोक्षास कैसे। तरी बद्ध म्हणजे बांधला, आणि मोक्ष म्हणजे मोकळा झाला, तो संत संगे कैसा लाधला तोही ऐका। प्राणी संकल्पे बांधला, जीवपणे बद्ध झाला, तो विवेके मुक्त केला साधुजनी। मी जीव ऐसा संकल्प, दृढ धरिता गेले कल्प, तेने प्राणी झाला अल्प देहबुद्धीचा। मी जीव मज बंधन, मज आहे जन्म मरण, केल्या कर्माचे फळ आपण भोगीन आता। पापाचे फळ ते दुःख, आणि पुण्याचे फळ ते सुख, पाप पुण्य आवश्यक भोगणे लागे। पाप पुण्य भोग सुटेना, आणि गर्भवासही तुटेना, ऐसी जयाची कल्पना दृढ झाली। तया नाव बांधला, जीवपणे बद्ध झाला, जैसा स्वये बांधून कोसला मृत्य पावे। तैसा प्राणी तो अज्ञान, नेने भगवंताचे ज्ञान, म्हणे माझे जन्म मरण सुटेची ना। आता काही दान करू, पुढल्या जन्मास आधारू, तेने सुखरूप संसारू होईल माझा। पूर्वी दान नाही केले म्हणून दरिद्र प्राप्त झाले, आता तरी काही केले पाहिजे की। म्हणून दिले वस्त्र जुने, आणि एक ताम्र नाणे, म्हणे आता कोटी गुणे पावेन पुढे। कुशावर्ती कुरुक्षेत्री, महिमा ऐकोन दान करी, आशा धरिली अभ्यांतरी कोटी गुणांची। रुका आडका दान केला, अतितास तुकडा घातला, म्हणे माझी ढीग झाला कोटी तुकड्यांचा। तो मी खाईन पुढिलिये जन्मी, ऐसे के कल्पी अंतर्यामी, वासना गुंतली जन्मकर्मी प्राणियांची। आता मी जे देईन, ते पुढिले जन्मी पावेन, ऐसे कल्पी तो अज्ञान बद्ध जाणावा। बहुता जन्माचे अंती, होये नरदेहाची प्राप्ती, येथे न होता ज्ञाने सद्गती, गर्भवास चुकेना। गर्भवास नरदेही घडे, ऐसे हे सर्वथा न घडे, अकस्मात भोगणे पडे पुन्हा नीच योनी। ऐसा निश्चयो शास्त्रांतरी, बहुती केला बहुतांपरी, नरदेह संसारी परम दुर्लभ असे। पाप पुण्य समता घडे, तरीच नरदेह जोडे, ये रवी हा जन्म न घडे हे व्यासवचन भागवती। जय श्री राम। जय ஸ்ரீராம். ஸ்ரீமத் தாஸ்போத கிரந்தத்துல இன்னைக்கு 8வது தசகத்துடைய 7வது சமாசம் ஆரம்பம். இந்த சமாசத்துக்கு மோக்ஷ லட்சணம் அப்படிங்கிற தலைப்பு. समर्थर சொல்றார், मागा श्रोतयांचा पक्ष, किता दवसा होतो मोक्ष, तेची कथा श्रोते दक्ष होवून ऐका. இதுக்கு முன்னாடி சமாசத்துல ஸ்ரோதாக்களாக கூடிய நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டேன்.
கிதா திவசா ஹோதா மோக்ஷ. சத்சங்கம் கிடைச்சதுக்கு அப்புறமோ, சத்குருநாதாவுடைய சங்கம் கிடைச்சதுக்கு அப்புறமோ எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும், எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் மோட்சம் கைகூடும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஏற்கனவே ஒரு பதில சொன்னேன். எப்படி கங்கையில பாக்கி ஒரு சின்ன அருவி சேர்ந்தால் உடனே கங்கையாக மாறுறதோ, எப்படி ஒரு நதி சாகரத்தை சேர்ந்ததுன்னா உடனே சாகரமாக மாறுறதோ, எப்படி பரிசக்கல்லு ஒரு இரும்பு துண்டத்தை தொட்டால் அந்த இரும்பு துண்டம் உடனே தங்கமாக மாறுறதோ, அதை விட சீக்கிரமாக ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும் சத்சங்கம் வந்தானாகில். ஆனா சத்சங்கத்துக்கு வர்றது, சத்குருநாத்தால் கிட்ட சேர்றது அப்படிங்கும்போது ஒரே ஒரு தேவை உண்டு. அந்த தேவை என்ன? ஆலசியம் இல்லாமல், துஷ்சித்தம், அதாவது அங்கு இங்கும் அலையக்கூடிய மனசு இல்லாமல், சத்குருநாதாவுடைய சரணத்துக்கிட்ட, சத்குருநாதாவுடைய வச்சனங்களிடத்துல பரிபூர்ணமான விசுவாசத்தோட, பரிபூர்ணமான நம்பிக்கையோட அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே வாங்கிக்கிறவனாக ஒருவன் இருக்கணும். இதை இவ்வளவு யோகிதையெல்லாம் போட்டேன்னா நம்மளால முடியாதே சொல்றதே ஒரு ஆலசியம் தான். எத்தையும் பண்ணாமல் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பக்கா திமிரு. நாத்தையும் பண்ண மாட்டேன், நான் இருக்கிறபடிதான் இருப்பேன். நீ இருக்கிறபடி இருந்தாலும் உன்னை திருத்துவார் சத்குருநாத்தாள். அதுல அது கிஞ்சித் கூட சந்தேகம் கிடையாது. ஆனா நான் இருக்கிறபடி இருப்பேன், ஆனா உடனே மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரி? அது சரியாகாது. அதனால அதுக்குள்ள தேவை இன்னும் பெரிய யோகியதையை கேட்டுள்ளியே. 1000 வருஷம் தபஸ் பண்ணுன்னு சொல்லல, எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணுன்னு சொல்லல, இவ்வளவு மந்திரங்களை உபதேசம் பண்றேன் ஜபம் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுண்டார். உனக்கு குருநாதால் கிட்ட பரம விசுவாசம் இருக்கணும். இதை கேட்க கூடாதா? குருநாதால் கிட்ட வரும்பொழுது அங்கெங்கும் மனசு அலைய விடாமல் அவர் சொல்ல அப்படியே முழுக்க அப்படியே வாங்கிக்கணும். இது சொல்லக்கூடாதா? வாங்கிண்டத்தை அப்படியே நம்பி மனசுக்குள்ள ஏத்திக்கணும். இதை பண்ணினா போறோம் தான் சொன்னார். இதை எல்லாராலையும் பண்ண முடியல, அதையும் ஒத்துக்கணுமே. இது எல்லாராலையும் பண்ண முடியாததுனாலதான் சத்சங்கம் அப்படிங்கறத பகவான் அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த சத்சங்கத்தை இருந்து எல்லாரும் மெல்ல 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 அந்த மந்தமா இருக்கக்கூடிய புத்தியிலேருந்து பரம விசுவாசம் அந்த சத்சங்கம் நம்மளுக்கு தரும். நிரூபணங்களை கேட்க 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 தெளிவு உண்டாகும். அதனால உடனே மோட்சம் கிடைக்காதுங்கிறது கிடையாது. நாம் எந்த நிலைமையில இருக்கோங்கிறத பொறுத்து உடனே மோட்சம் கிடைக்கும். அப்படி மோட்சம் கிடைச்சவர்களும் உண்டு அப்படிங்கறதையும் சொன்னார். இப்ப என்ன சொல்றார் சமர்த்தர்? நீ கேட்டது ஒரு கேள்வி, ஆனா அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னாலும் அது சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணும். நீ என்ன கேட்ட? உடனே மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டைய. மோட்சம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு அடிப்படைக்கு போயிட்டார். திரும்பவும் கேள்வியை கேட்டோமானால் எந்த கேள்வியை கேட்கிறோம் அப்படிங்கிற தீர்மானம் மனசுக்கு இருக்கணும். கோணாமனாலும் கேள்வி கேட்கணுமேங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. உடனே மோட்சம் நீங்க மோட்சம்னா என்னப்பா? நீ மோட்சம்னா ஒரு பதவின்னு நினைக்கிறியா? மோட்சம்னா ஒரு இடம்னு நினைக்கிறியா? மோட்சம்னா ஒரு ஸ்தானம்னு நினைக்கிறியா? மோட்சம்னா ஒரு பதார்த்தம்னு நினைக்கிற? மோட்சம்னா என்ன? மோக்ஷாச கைசேஜானாவே. மோட்சம் அப்படிங்கிறத நீ எப்படி கண்டுபிடிப்ப? மோட்சம்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்ப? மோட்ச கோணாசமனாவே. எதை கண்டு நீ மோட்சம்னு நீ சொல்லுவே? இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் நீ என்கிட்ட கேட்கறியா அந்த கேள்விய அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். அதட்டி கேட்கிறார். அதான் சொன்னோம் இல்லையா, சத்குருநாத்தால் கெஞ்சி சொல்லி தருவார், சத்குருநாத்தால் விளையாட்டா சொல்லி தருவார், சிலப்போ திட்டி சொல்லி தருவார், இப்போ அதட்டி சொல்லி தரார். மோட்ச கோணாசமனாவே. நீ எதை மோட்சம் நினைச்சுன்னு கேட்கிற? மோட்ச கைசேஜானாவே. இதுதான் மோட்சம் அப்படிங்கிறது நீ எப்படி தெரிஞ்சுப்ப? சத்சங்கே பாவாவே மோக்ஷாச கைசே. சத்சங்கம் போனதுனால மோட்சம் உடனடியா கிடைக்குமான்னு கேட்டையே. சத்சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கையா? சத்சங்கம் போனதுனால மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? சத்சங்கம் போனதுனால மோட்சம் எப்படி கிடைக்கிறதுங்கிறது உனக்கு தெரியுமா? விரிச்சுன்னு பாக்குறா ஸ்ரோதாக்கள். இப்படி அதட்டி கேட்ட பொழுது அப்பதான் தெரியுது இந்த அதட்டல் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நம்ம எந்த பிரச்சனத்தை கேட்கிறோமோ, எந்த கேள்வியை கேட்கிறோமோ, அந்த கேள்வியை பத்தி விஷயங்களை தெரிஞ்சுன்னு கேட்டுதுன்னா அவர் கொடுத்த பதிலும் அது மாதிரி உள்ள ஏறும்.
அது பத்தி விஷயத்தை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்காமல் கேள்வியை மாத்திரம் கேட்டோமானால் பாவம் சத்குருநாத்தால் கதறி கதறி சொல்றதுதான் மிஞ்சுமே தவிர விஷயம் அப்பவும் ஏறாது. அந்த கேள்வி திரும்பவும் மனசுக்கு வரும். அதனால என்ன, அதட்டுற மாதிரி அதட்டுறாரே தவிர கிருப பண்ணி பேசுறார். நாம எந்த விஷயத்தை யோஜனை பண்ணலையோ, நம்ம ஹிருதயத்தை எந்த விஷயம் வரலையோ அந்த விஷயத்தை தான் நம்மளுக்காக யோசிச்சு தான் சொல்றார். சரி பரவாயில்ல, மோட்சம்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கலையானால் பரவாயில்ல, அதுக்குதானேப்பா நான் இருக்கேன் அப்படின்னு உடனே கருணையோட இறங்கி வரார். பத்தமணிஜே பாந்தரா. மோக்ஷம் அப்படின்னா என்னன்னா, பத்தம் அப்படிங்கிறது இருக்கே அதுக்கு ஆப்போசிட் மோக்ஷம். பத்தனா என்ன, தரி பத்தமணிஜே பாந்தலா. எவன் கட்டுப்பட்டிருக்கானோ அவன் பத்தன், அவ்வளவுதான். ஆடி மோக்ஷமணிஜே மோக்கலாச்சாலா. எவனுக்கு கட்டு அவிழ்ந்துருத்தோ அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. புரிஞ்சுடுத்தா? தோ சந்த சங்கே கைசரா தாதரா தேஹி ஐக்கா. இப்போ இந்த கட்டு அவிழறது சத்சங்கத்தினால, சந்த சங்கத்தினால கட்டு எப்படி அவிழும் அப்படிங்கறத நான் சொல்றேன், அதையும் கேள். பிராணி சங்கல்பே பாந்தலா. சத்சங்கத்தினால எப்படி கட்டு அவிழும் தெரியறதுக்கு முன்னாடி பத்தன்னா கட்டுப்பட்டவன் சொன்னேனே, இவன் எப்படி கட்டுப்பட்டான்ங்கிறத முன்னாடி தெரிஞ்சுப்பா அப்படிங்கிறது அடிப்படைக்கு போறார். அருமையான விஷயம். இவனை கட்டி போட்டது எவன், இவன் எப்படி கட்டுப்பட்டான், இவன் எதனால கட்டுப்பட்டான், இத மூணையும் தெரிஞ்சுக்கணும். கட்டுப்பட்டு போட்டது எவன், எதனால கட்டுப்பட்டான், எந்த காரணத்தினால கட்டுப்பட்டான், இது மூணும் தெரிஞ்சுட்டோமானால் கட்டு ஏன்னு தெரிஞ்சு கொடுத்துனா கட்டு அவிழ்க்கிறதுக்கு வழி தெரியும். இப்போ வேதாந்தமான விஷயத்தை சொல்றார், ஆழமான விஷயத்தை சொல்றார். அவர் சொன்னதை சொன்னபடி சொல்லிட்டு போவோம், அதை அப்படியே கேட்டுட்டு போவோம். பிராணி சங்கல்பே பாந்தலா. நீ பத்தனா இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய சங்கல்பம். அப்படின்னா என்ன, வேற யாரும் உன்னை கட்டுப்படுத்தலை, நீனே உன்னை கட்டுப்படுத்திண்டாய். எதனால கட்டுப்படுத்திண்டாய், எதை வச்சுட்டு கட்டுப்படுத்திண்டாய், கையில கிடைச்சதெல்லாம் எதிர்க்கோ அதெல்லாம் வச்சு கட்டுப்பட்டுண்டாய் விட்டார். பிராணி சங்கல்பே பாந்தலா. கட்டுப்படனமாக்கும் அப்படிங்கிற சங்கல்பம் உன்னை கட்டுப்பட வச்சது. அந்த சங்கல்பமே உனக்கு கட்டாக அமைஞ்சது. சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீ உன் சங்கல்பத்தினாலேயே உன்னை கட்டுப்பட்டுண்ட. அப்படி கட்டுப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஜீவன் அப்படிங்கிற பேரு உனக்கு வந்தது. ஜீவபனே பத்தஜாலா. எப்ப நீ கட்டுப்பட்டையோ, கட்டுப்பட்டத்திலேருந்து இமீடியட்டா ஜீவன் அப்படிங்கிற பேரு உனக்கு வந்தது. தோ விவேகே முக்த கேலா சாதுஜனி. இப்போ எப்படி மோட்சம் கிடைக்கும், அப்போ இந்த பந்தனத்திலிருந்து மோட்சம் எப்படி கிடைக்கும், எப்படி ஒன் சங்கல்பத்தினாலேயே நீ உன்னை கட்டுப்பட்டுண்டையோ நீயே ஒன் சங்கல்பத்தினாலும் உன்னை விடுவிக்கணும். அவ்வளவுதான் பிரம்ம ஜானம். இதோட முடிஞ்சுடுத்து, இதோட முடிஞ்சுடுத்து. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை சொல்லறதுக்கு, விஷயமே ஒண்ணும் கிடையாது. முடிச்சு விட்டார், ஒரு ஓவியில முடிச்சு விட்டாரு. ஒன் சங்கல்பத்தினாலேயே உன்னை கட்டு பண்ணிண்ட, ஒன் சங்கல்பத்தினாலேயே உன்னை விடுவிச்சுக்க போற. சிம்பிள். ஆனா அவ்வளவு சிம்பிளா இல்லையே. இதை கேட்டதுக்கு அப்புறம் நாம் கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படிங்கறதே நம்மளுக்கு இன்னும் நம்ப முடியல. அப்புறம் தானே நாமே நம்மளை அவிழ்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கை வரத்துக்கு, இந்த விவேகம் வரத்துக்கு தான் முக்த கேலா சாதுஜனி. சாதுஜனம், சாது சங்கம், சத்குருநாத்தாள் சங்கம் இதுக்காக தான் வேணும். தோ விவேகே முக்த கேலா. அது எப்படி உன்னால இனிமே அந்த அவிழ்த்துக்கணுங்கிற சங்கல்பம் உன்னால எப்படி பண்ணிக்க முடியும், விவேகத்தினால அந்த சங்கல்பத்தை நீ பண்ணிக்கலாம். பிராணி சங்கல்பே பாந்தலா. இப்ப சொன்ன மாதிரி ஒரு பிராணி தன்னை சங்கல்பத்தினாலதான் கட்டுப்பட்டு இருக்கான். மீ ஜீவ மஜ பந்தன. இந்த கட்டு எப்பேற்பட்ட கட்டு, இந்த கட்டுடைய விளைவு என்ன, இந்த கட்டு எப்படி இப்படி உண்டாச்சு அப்படின்னா, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மசக்தி என்ன காரணங்கிறது தான் தெரியலையே தவிர, மீ ஜீவ, நான் ஜீவன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டானோ. மீ ஜீவ ஐசா சங்கல்ப.
அந்த நான் ஜீவன் அப்படிங்கிற சங்கல்பம் ஆச்சோ இல்லையோ, அப்புறம் அதுல இருந்து பல 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 பலன்னு எல்லாம் கிளம்பி வருது. திருடதரிதா கேலே கல்ப, இது என்னைக்கு இப்படி ஆச்சு? அடுத்த கேள்வி. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள். ரொம்ப அருமையா சரளமா எடுத்து கொடுக்கிறார் சமஸ்தர் நம்மளுக்கு. அப்போ நீ கட்டுப்பட்டதுக்கு காரணம் நீனேன்னா என்ன? உன்னுடைய சங்கல்பம் தான் அதுக்கு காரணம். நீ ஏதோ காரணமா சங்கல்பிச்சிருக்க, அந்த சங்கல்பத்தினாலதான் நீ உன்னை விடுவிச்சுக்கணும். இது சொல்லிவிட்டேன். எப்போலேருந்து இப்படி இருக்க உன் கதி? திருடதரிதா கேலே கல்ப, எவ்வளவோ கல்ப காலங்கள் முடிஞ்சுடுத்துப்பா. நீ ஒன்னு அப்படி கட்டுப்பட்டு எவ்வளவோ கல்ப காலங்கள் முடிஞ்சுடுத்து. தேனே பிராணி ஜானா அல்ப தேக புத்திச்சா. சரி, கட்டுப்பட்டாதான் என்னப்போ? அது என்ன கெடுதல்? நான் ஜீவன் நினைச்சுட்டதுனால அந்த சங்கல்பத்தினால என்ன கெடுதல்னு கேக்குறேன். அப்படி கேக்குறியா? நீ எப்போ நான் ஜீவன் நினைச்சுட்டாயோ, விஷாலமாக அவ்யக்தமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய நீ ஜீவன் எப்போ நினைச்சுண்டையோ உடனடியா அல்பனாக ஆனாய். பிராணி ஜாலா அல்ப. சர்வ சுதந்திரனாக இருக்கக்கூடியவன் அல்பனாக மாறினதுக்கு காரணம் நான் ஜீவன் அப்படின்னு நினைச்சிருந்தான் காரணம். ஏன் அப்படி அல்பம் ஆவானே? அப்பேற்பட்ட ஆளு அல்பமா ஆவானே அப்படின்னா, நான் ஜீவன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஜீவன் அப்படின்னு சங்கல்பிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நான் இந்த தேகம் அப்படின்னு, இந்த தேகத்துக்கூட இருக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் தான் ஜீவனுடைய அடையாளம். தேக புத்தி தான் ஜீவனுடைய அடையாளம். தேக புத்தி அப்படிங்கிறது குறுகின புத்தி. குறுகின புத்தி அப்படிங்கிறது அஜ்ஞானமும் அவித்யையும் இருந்தால் குறுக்கின புத்தி வரும். அந்த அஜ்ஞானமும் அவித்யையும் வந்ததுனால அல்பனாக ஆனான். மீ ஜீவ இந்த சங்கல்பம் பண்ணினானோ இல்லையோ, நான் ஜீவன், நான் பரன் அப்படின்னு போய் சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடிய வஸ்து நான் ஜீவன் ஆயிட்டான். நான் ஜீவன் எப்போ நினைச்சுட்டானோ, எப்போ அல்ப புத்தி தேக புத்தி வந்துடுத்தோ, அப்போலேருந்து தான் இந்த உடம்பு மாத்திரம்தான், தான் எங்கும் சர்வத்திர விஷாலமாக பரவி இருக்கக்கூடிய பிரம்மவஸ்து அப்படிங்கிற புத்தி போய் நான் இந்த தேகத்துக்கு இருக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிற புத்தி வந்ததுனால தான் இந்த தேகத்து கூட ஐடென்டிஃபை பண்ணினதுதான் பந்தனம், மஜ பந்தன. நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு தானே தன்னையும் சொல்லிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். தானே நான் ஜீவன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான். தான் ஜீவன் சங்கல்பிச்சுட்டதுக்கு அப்புறம் நாம் பந்தனம் பட்டவன் அப்படிங்கிறது தானே உணரான். மச்ச ஆஹே ஜன்ம மரண. பந்தனம் படுறதுனா என்ன? தேக புத்தி இருக்கிறதுனா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு ஆதியும் அந்தமும் இருக்கிறதுனால மஜ ஆஹே ஜன்ம மரண, எனக்கு ஜன்மமும் இருக்கு மரணம் இருக்கு. இதெல்லாம் தானே தன்மேலேயே ஆரோபிச்சுட்ட சில ஐடியாஸ். இதெல்லாம் இல்லவே இல்லை. அனாதியாக அனந்தமாக இருக்கக்கூடிய பொருள் நான் ஜீவன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டத்தினால வந்த விளைவு. இதெல்லாம் ஜன்ம மரணத்துக்கு உட்பட்டவனாக நான் உள்ளேன் அப்படின்னு தானே நம்புறான். ஜன்ம மரணம் அப்படின்னு நம்பிவிட்டான்னாக்கா ஏன் ஜன்மம், அப்புறம் ஏன் மரணம், ஏன் இந்த ஜென்மம், ஏன் அப்பேற்பட்ட மரணம், ஜன்மம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கு, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் தானே அதுக்கு சில கர்மா அப்படின்னு ஒரு தியரி வந்துடுத்து. கேலியா கர்மாச்சே பல ஆப்பன. இதுவா இந்த ஜென்மம் எனக்கு கிடைச்சதுக்கு இந்த கர்ம பலன், இப்படி மிருத்யு எனக்கு கிடைச்சது இந்த கர்ம பலன், ஜன்மத்துக்கும் மிருத்யுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் அப்படி வாழறதுக்கு இது கர்ம பலன் அப்படின்னு கர்ம பலமும் வந்து கொடுத்து போகின ஆத்தா. இதெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் எதுவும் இல்லாத சுதந்திரமாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நான் ஜீவன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் பண்ணினதுனால ஜீவத்வம், அதுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய அல்பத்வம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேக புத்தித்வம், அதுக்கப்புறம் கர்மாவுக்கு உட்பட்டு ஒரு ஜீவன் சொல்லிவிட்டோம்னா இங்க இருக்கிற ரூல் வேற. அப்புறம் இந்த கர்மா அப்படிங்கிற ரூலுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதை போகம் பண்ணிதானும். சத்கர்மாவானாலும் துஷ்கர்மாவானாலும் அந்த கர்மாவை போகம் பண்ற மாதிரி நேரும். பாப்பாச்சே பல துக்க. அப்புறம் பாப புண்ணியங்கள் உடனே இந்த லோகத்தை வந்துட்டோமானால் இது கர்மபூமின்னு சொல்றோமே, இங்க மிருத்யு பூமின்னு சொல்றோமே, இங்க வந்தவன்லாம் செத்துதான் ஆனும்.
சாகர வரைக்கும் கர்மா பண்ணாம இருக்க முடியாது. கர்மா பண்ணினா கர்மாவுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கவும் முடியாது. கர்மாக்கள் என்ன அனுபவம் ஆறுது? கர்மாவுடைய பலன் என்ன? நான் பண்ணின இந்த கர்மாவுக்கு புண்ணியம் அப்படிங்கிற பேரு, நான் பண்ணின சில கர்மாவுக்கு பாப்பம் அப்படிங்கிற பேரு. பாப்ப கர்மாக்களுக்கு சில பலன்கள், புண்ணிய கர்மாவுக்கு சில பலன்கள். அதுல போய் மாட்டின்னுட்டோம். பாப்பாச்சே பலதே துக்க, பாப்பத்துடைய பலன் என்னது? துக்கம். ஆனி புண்ணியாச்சே பலதே சுக, புண்ணியத்துக்கு பலம் என்ன? சுகம். பாப்ப புண்ணிய அவசியக போகனேலாகே. இப்ப நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா, வேற வழியே கிடையாதுப்பா. பாப்பமும் புண்ணியமும் நான் பண்ணாம இருக்கவும் முடியாது. அதுக்கு எனக்கு பலன் கிடைக்காமலும் இருக்காது. இதெல்லாத்தையும் நான் அனுபவிச்சே தீரணும். இப்படியே ஜீவனம் ஓடின்னு இருக்கு. நான் முக்தனாக இருந்தேன் அப்படிங்கறது மறந்து போய் கல்பகோட்டி காலமா இந்த லோகத்தை வாழ்ந்துட்டு பாப்ப பலனும் புண்ணியத்துடைய பலனும் இப்பேற்பட்ட அந்த சுழல் நீர் இருக்கே அதுல மாட்டின்று இதுல இருந்து வழியில வர முடியுமாக்கும் அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்காமல், இதுல இருந்து அதனால வழியில வரத்துக்கு வழியும் தெரிஞ்சுக்காமல் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த சக்கரத்துல. பாப்ப புண்ணிய போக சுட்டேனா. இவன் என்ன நம்புறான்னா, பாப்ப புண்ணிய போகத்திலேருந்து எவனும் தப்பிக்க முடியாது. நம்ம ஜீவிக்கிறதுனாலே பாப்ப புண்ணியங்களோடு ஜீவிக்கிறது தான் முடியும். இது இல்லாம வேற ஜீவனம்னே ஒண்ணு கிடையாது. இதுதான் ஜீவனம். ஆனி கர்ப்பவாசகி துட்டேனா. அதனால கர்ப்பவாசத்தை எவரும் தப்பிக்க முடியாது. நான் ஒவ்வொரு கர்ப்பமா அப்படி வாழ்ந்துட்டே இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்புறான் இவன். ஐசி ஜயாச்சி கல்பனா திருடஜாலி. இது எங்கேந்தையா வந்தது? இதெல்லாம் பாப்பமாவது புண்ணியமாவது கர்மாவாவது ஜன்மமாவது மரணமாவது இதெல்லாம் உனக்கு ஒன்னும் கிடையாதே, எங்கேந்துடா வந்தது இது அப்படின்னு பார்த்ததுன்னா, நான் ஜீவன் அப்படின்னு சங்கல்பம். இந்த சங்கல்பம் எப்படிப்பா வந்தது? நானா கல்பிச்சது. நானே ஜீவன் கல்பிச்சது. ஜீவன் கல்பிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் தேக புத்தி அல்ப புத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு இதுவரையிலும் வந்தாச்சு. இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாதுன்னே நான் நம்புறேனே. பாப்ப புண்ணிய போக சுட்டேனா போகாது. நான் பாப்ப புண்ணியத்தோட இருந்துதான். கர்ப்பவாசகி துட்டேனா, கர்ப்பவாசத்தை இருந்துதான் ஆகணும். ஐசி ஜயாச்சி கல்பனா திருடஜாலி. இது கல்பகாலமா இருந்து இந்த கல்பனை தான் திருடமாக இருக்கு. முக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாமலே இருக்கேன். இப்படி இருக்கேன் இல்லையா? இதுதான் முக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாம இருக்கிறது தான் பந்தனம். தயானாவ பாந்தலா ஜீவபனே பத்தஜாலா. ஜீவன் அப்படிங்கிற பேர்ல இவன் பத்தனாகி விட்டான். ஜெய்சே இது எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறார் சமர்த்தர். நீனே உன்னை கட்டி போட்டுடாப்பா, நீனே உன்னை கட்டின்னு போட முடியுமா? அது எப்படி நானே என்ன எப்படி கட்டி போட்டுப்பேன்னு கேக்குறியா? உனக்கு கண்ணுக்கு நேர உதாரணம்னு சொல்றேன். பட்டுப்பூச்சின்னு கூட இல்ல, சில்க் வார்ம்னு சொல்றோமே, சில்க் வார்ம் பட்டுப்பூச்சி. அது என்ன பண்றது? தன்னையே சுத்தி பட்டு நூனாலேயே தன்னையே சுத்தி ஒரு கக்கூன் அப்படின்னு பண்ணிக்கிறது, ஒரு கூடு பண்ணிக்கிறது. அந்த கூடை பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கு. யாரு கட்டி விட்டா? தானே கட்டின்றது. எங்கேந்து வந்தது இந்த கட்டும்? தன்கிட்டே வந்தது. தன்கிட்டே அந்த கட்டை எடுத்து தானே தன்னையே கட்டி போட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கு. இது மாதிரி அந்த பட்டுப்பூச்சி மாதிரி தான்பா சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துவாக இருக்கக்கூடிய நீ உனக்குள்ளே கல்பனை சங்கல்பம் ஆகக்கூடிய பட்டை எடுத்து நீனே உன்னை கட்டி போட்டுன்றதுதான் ஜீவனாக இருக்கக்கூடிய அவஸ்தை. ஜெய்சா ஸ்வயே பாந்தோன கோசலான அந்த பட்டுப்பூச்சி மிருத்யு பாவே. அப்புறம் என்ன ஆகிறது? தானே அதை கட்டி போட்டு இதுல இருந்து வழியில வர தெரியாம திண்டாடுறது. அதுக்குள்ள என்ன ஆகிறது? பட்டு நூல் வடுன்னு ஒருத்தன் அதை எடுத்து அப்புறம் அதை என்னத்தையோ பண்ணி அந்த பூச்சியை கொன்னு அதுல பட்டு நூலை ஒருத்தர் எடுத்து போயிடுறான். இதுக்கு காரணம் யாரு? அந்த பூச்சி தானே காரணம். யார் இந்த பூச்சியை தன்னையே கட்டி போட்டுக்க சொன்னா? அது மாதிரி நீனே தான் அதுக்கு காரணம். தைசி பிராணி தோ அஜ்ஞான நேனே பகவந்தான் சே ஜான மனே மாஜே ஜன்ம மரண சுட்டேச்சினா. தானே கட்டு போட்டுனுட்டு இனிமே நான் வழியில போக முடியாதே அந்த பூச்சி நினைச்சுக்கிற மாதிரி ஜன்ம மரண சுட்டேச்சினா ஜன்ம மரணம் அப்படிங்கிற சக்கரத்திலேருந்து விடுதலையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அவித்யை அப்படிங்கிற அஜ்ஞானத்தை இருந்துட்டு இருக்கான். பகவத் விஷயமான ஞானம் இல்லாம இருக்கான்.
இது பட்டுப்பூச்சி வரைக்கும் பரவாயில்ல, பட்டுப்பூச்சி கூட தேவலை. மேல இந்த மனுஷன் பண்ற பாடு இருக்கே, படும்பாடு சொல்றாரு பாருங்க. சரி சரி, இந்த ஜன்ம மிருத்யுலேருந்து விடுதலை கிடையாது, ஆனா இந்த ஜன்மத்துக்கும் மிருத்யுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது நன்னா வாழலாம் இல்லையா? அதையாவது சுகமா வாழலாமே, எந்த துக்கங்கள் இல்லாம வாழணுமே அப்படின்னு தோன்றது அவனுக்கு. அடாமடையா, இந்த ஜன்ம மிருத்யு தாண்டா இந்த எல்லாத்துக்கும் காரணமே, இந்த வினையே ஜன்ம மிருத்யு தானே, இதுலேருந்து விடுதலை வேணும்னு தோணாதான். ஜன்ம மிருத்யுலேருந்து விடுதலை வேணும்னு தோணாது. இந்த வாழ்க்கையில எப்படி சுகமா வாழலாம், துக்கம் இல்லாம வாழலாம்னு மாத்திரம்தான் தோணும். அதுக்கு என்ன பண்றானா, ஆத்தா காஹி தான குரு, நான் ஏதாவது தானம் பண்ணுவோமா? ஏன் தானம் பண்ணணும்? தானம் பண்ணினா புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? புண்ணியம் கிடைச்சா என்ன முக்தி கிடைக்கும்? முக்தி பத்தி பேச்சே இல்லை. இப்போ இங்க புண்ணியம் கிடைச்சு என்ன பண்ணணும்? புண்ணியம் பண்ணினேனால் அர்த்த ஜன்மா சுகமாக இருக்கும். இதுதான் மூடத்தனம் அப்படிங்கிறார் சமர்த்தர். அர்த்த ஜன்மா சுகமா இருக்குமா? எவ்வளவு கோபம் வரும் பார்த்தேடோ, சாதுக்களுக்கு நம்மளை பார்த்தா எவ்வளவு கோபம் வரும் பார்த்தேடா. புடிலியா ஜன்மாச ஆதாரம், அர்த்த ஜன்மத்துக்கு இவன் புண்ணியம் பண்றேன் பேர் வழின்னு அர்த்த ஜன்மத்துக்கு இப்பவே விதைய நடறான் அப்படிங்கிறார் அவர். அர்த்த ஜன்மத்துக்கு ஆதாரமும் நீனே தானே பண்ணிக்கிற, புண்ணியம் பண்றேன்னு பேர் வழியில. தேனே சுகரூப சம்சாரு ஹோயில மாஜா, இத்தனை புண்ணியங்கள்லாம் பண்ணிவிட்டேன்னா சம்சாரம் சுகரூபமாக இருக்கும் அப்படின்னு நம்புறானாம். சம்சாரம் என்னைக்காவது சுகமா இருந்திருக்கா? சம்சாரம் என்னைக்காவது சுகமா இருந்திருக்கா? சுகம் என்னைக்காவது நிரந்தரமா இருந்திருக்கா? சம்சாரத்தினால சுகத்தை தர முடியுமா? முடியாதே. ஆனா இந்த ஞானம் இல்லாமல் இவன் பண்ணக்கூடிய புண்ணியம் எல்லாம் அர்த்த ஜன்மத்துக்காக இப்போலேருந்து பண்றான். இவனே அடி போடுறான் அர்த்த ஜன்மத்துக்கு. அவன்கிட்ட போய், டே இப்படி பண்றியேடா, இந்த ஜன்மத்தை நீ படுற சிரமம் போறாதா, திருப்பி அடுத்த ஜன்மத்துக்கு அடி போடுறேன்னு எவனாவது ஞானம் சொன்ன போனான்னு சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவானாம், இல்லப்பா இந்த ஜன்மத்தை நான் சமப்படுறேன் கரெக்டு, அதுக்கு நீ சம்சாரத்தை நீ பழி சொல்லாத. நான் இந்த ஜென்மத்தை சமப்படுறதுக்கு காரணம் இந்த சம்சாரம் இல்ல, நான் போன ஜென்மத்துல சரியான புண்ணிய கர்மாக்கள் பண்ணல, அதனால இப்ப சமப்படுறேன். அதனால இப்பவாது நல்ல கர்மாக்கள் பண்ணிட்டேன்னா அடுத்த ஜென்மத்திலிருந்து ப்ராப்ளம் கிடையாதுன்னு நம்பிட்டு இருக்கான் மடையன். பூர்வி தானனாகி கேளே, இதுக்கு முன்னாடி தானங்கள்லாம் நான் பண்ணல, மனோனி தரித்திர பிராப்தஜாலே, அதனாலதான் இந்த ஜென்மா தரித்திரமான ஜென்மாவாக இருக்கு. ஆதாதரீகாஹி கேளே, இனிமேலாவது நல்லத்தை ஏதாவது பண்ணினேனானால் பாகிஜேக்கு இப்போது பண்ண வேண்டாமா? இன்னும் பெரிய சமத்துன்னு நினைச்சிட்டு இருக்கான், பெரிய சாமர்த்தியம் நினைச்சிட்டு இருக்கான். அவன் பண்றது இதுவுமே புண்ணிய கர்மா பண்றதுமே எவ்வளவு மடத்தரம்னு அவனுக்கு தெரியல. மனோனி திலே, அப்ப என்ன பண்றானா, மனோனி திலே வஸ்திர ஜுனே, சரி தானமோ பண்றான். என்ன தானம் பண்றானாம்? வஸ்திர தானம் பண்றானாம். வஸ்திர தானம் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் போட்டுண்டு இனிமே உதவாதுன்னு இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தானம் பண்றான். பழைய வஸ்திரத்தை, செகண்ட் ஹேண்ட் வஸ்திரத்தை தான் தானம் பண்றான். சரி, வஸ்திர தானம் பண்றோமே, புதுசா வாங்கி பண்றானோ கிடையாது. இவன் யூஸ் பண்ணி இவனுக்கு இனிமே இதனால உதவி இல்லை, இவனுக்கு இது ஒரு தேவை கிடையாதுன்னு இருக்கிற வஸ்திரத்தை மெனக்குட்டுன்னு தோடி எடுத்து பார்த்து தானம் பண்றேன் பேர் வழின்னு தானம் பண்றான். பாத்தையா அப்படிங்கிறார், நக்கலா பேசுறார் சமர்த்தருங்க. மனோநீதிலே வஸ்திர ஜுனே, கொடுத்த வஸ்திரம் பழசு, அப்புறம் ஆணி ஏக்க தாம்பிர நானே, அப்புறம் என்ன பண்றான், ஒரு செப்பு பாத்திரம், ஏதோ ஒரு பித்தளை பாத்திரம், எதையா கூட ஒரு பாத்திரம், அவனுக்கு வேண்டாத இருக்கிற பாத்திரத்தையும் கொடுத்துட்டான். இத தானம் பண்ணிவிட்டு என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? மனே ஆத்தா கோட்டி குணே பாவேன புடே, நான் அந்த வஸ்திரத்தையும் இந்த பாத்திரத்தையும் தானம் பண்ணேன் இல்லையோ, இனிமே நான் பண்ணின இந்த தானத்துக்கு இன்னைக்கு கோட்டி மடங்கு பலன் வரப்போறதுங்கிறான். இவனை என்ன பண்ணணும்? இவனை என்ன பண்ணணும்? நேர்மையே இல்லை. பாத்தீங்களா, இந்த தானத்திலையும் நேர்மை இல்லை, ஆனா கோட்டி மடங்கு அவனுக்கு பலன் மாத்திரம் வேணுமா அப்படின்னு வயிறெறிய பேசுறாருங்க. இது போராதான், இப்படி தானம் பண்ணினா போராதான். உடனே யாரோ சொல்றா, இல்ல குஷாவர்த்தம் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற கஷேத்திரங்கள்லாம் இருக்கே, அங்கெல்லாம் போய் தானம் பண்ணினா அதுக்கு வேல்யூ அதிகமா. உடனே இங்க இருந்து மெனக்கெட்டு பைசா எல்லாம் செலவழிச்சுட்டு போறான். குஷாவர்த்தி குருக்ஷேத்ரி மகிமா ஐகோன தான கரி, அங்க போய் தானம் பண்ணா ரொம்ப மகிமையாம் அப்படின்னு இங்க இருந்து மெனக்கெட்டுன்னு இங்க இருந்து போறான். இந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போய் கஷேத்ராடனம்லாம் போய் தானம் வேற பண்றான். ஆஷா தரிலி, என்ன ஆசை? இந்த தானம் பண்றதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன அடிப்படை? தானம் பண்ணிட்டேனால் அபியாந்தரி கோட்டி குணாஞ்சி, கோட்டி குணமான மடங்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன? வியாபாரம் பண்றேன்னு அர்த்தம். நாம் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் வியாபாரம்.
இந்த புண்ணிய கர்மா இப்ப பண்ணினா இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு தானம் பண்ணிட்டு இருந்தே. ஆனால் இவனுக்கு எங்கேருந்துப்பா விடுதலை? இதுக்காக ஜன்மம் எடுத்தே ஆனோம். ருக்கா ஆடக்கா தான கேலா அதிதாச டுக்கடா காத்தலா மனே மாஜா அடீகஜாலா கோட்டி டுக்கடையான்சா. அல்பம்னு சொன்னார் கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லையா? ஜீவன்னா அல்பம்னு இதுக்காக தான் சொல்றார். ஏன்னா ஜீவன் சொன்னாலே அல்பத்தனம் கூடவே இருக்கு. 1 ரூபாய் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து 1 ரூபாய் தானம் பண்ணினானாம். ருக்கா ஆடக்கா தானம் கேளா, ஒரே 1 ரூபாய் தானம் பண்ணிட்டு என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இதனால மேல்கொண்டு நான் பெரிய கோட்டீஸ்வரனாக ஆவேன் அப்படின்னு எதிர்பார்ப்பு. இந்த தானத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஒரு அதிதி வந்தவனுக்கு துக்கடா காத்தலா ஒரு பாக்கரியை முழுக்க கூட போடல, அந்த பாக்கரியை 4 கிழிச்சு அதுல இருந்து 1 பீஸ் எடுத்து போடுறான். நான் போட்டுட்டு மனே மாஜா அடீகஜாலா கோட்டிட்டு கூடியாச்சா. ஒருவனுக்கு ஒரு சின்ன பீஸ் பாக்கரி போட்டாலும் கோட்டி பாக்கரி இனிமே நான் ரிசர்வ் பண்ணியாச்சு எனக்கு அப்படிங்கிறான். இவன் பண்ணின தானத்துக்கு பலனாது. பல ஜன்மங்களுக்கு ஒரு பசியோட வந்தவனுக்கு ஒருவருக்கு போட்டதுனால பல ஜன்மங்களுக்கு இவனுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு தானம் பண்றான். இதுக்கவா தானம் பண்ணணும்? தோமி காயின புடிலியே ஜன்மி. அதனால இவனை பொருந்தியவரை இந்த ஜன்மால 1 பாக்கரி தானம் பண்ணத்துல வரக்கூடிய பல ஜன்மங்களுக்கு நான் சாப்பாடு ரிசர்வ் பண்ணிவிட்டேன். நீ பல ஜன்மங்களுக்கு சாப்பாட்டு ரிசர்வ் பண்ணினியோ இல்லையோ, பல ஜன்மங்களும் ரிசர்வ் பண்ணிவிட்டேங்கிறார் சமர்த்தர். ஐசே கல்பி அந்தர்யாமி. இதுதான் என்னுடைய கல்பனை. எல்லாம் கல்பனை பண்ற வேலை. வாசனா குந்தலி ஜன்ம கர்மி பிராணியாச்சி. சகல பிராணிகளுக்கும் இப்பேற்பட்ட வாசனை இருக்கே, உள்ள வேரூன்றி இருக்கு. ஆத்தா மீஜே தேயின. அதனால இவன் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் என்ன பேசிஸ்? ஆத்தா மீஜே தேயின. இப்போ நான் எதை கொடுக்க போறேனோ தே புடிலே ஜன்மி பாவேன. இதுனா பேங்க் அக்கௌண்ட் போடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் பைசாவை பேங்க்ல சேர்த்துதுன்னா நாளைக்கு இந்த பேங்க்ல இருந்து பைசா எடுத்துக்கலாங்கிற மாதிரி, இப்ப நான் இந்த நல்ல கர்மா பண்ணிட்டேன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அதை வித்ட்ரா பண்ணிப்பேன். ஐசே கல்பித்தோ அஜ்ஞான பத்தஜானாவா. இப்படி தனக்கே அடுத்த ஜென்மத்துக்கு இவனே அடி போடுறதுக்கு தான் பத்தம்னு பேர். இப்படிதான் பந்தனம் பண்ணிக்கிறான். பகுதா ஜன்மான்சே அந்தி. என் அப்பரே, இன்னைக்கு நரதேகம்னு உனக்கு கிடைச்சிருக்கேடா. எவ்வளவு புழு பூச்சி, எவ்வளவு யோனிக்கள், எவ்வளவு பிராணிக்கள், பட்சிகள், மரம் மட்டை, எங்கெந்த யோனிக்கள்லாம் இருந்து நீ வந்தையோ தெரியாது. பகுதா ஜன்மாச்சே அந்தி. எவ்வளவோ ஜன்மங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயே நரதேகாச்சி பிராப்தி. இந்த நரதேகம் உனக்கு பிராப்தமாயிருக்குப்பா. ஏத்தே நஹோதா ஞானே சத்கதி கர்ப்பவாச சுகேனா. கிடைச்ச இந்த நரதேகத்துல இந்த ஞான பிராப்தி நீ பண்ணலையானால் திருப்ப இந்த பாப புண்ணியம்னு பேசிண்டு கர்ப்பவாசத்தை நீ அப்பப்ப ரிசர்வ் பண்ணிட்டே இருப்ப. இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறார். கர்ப்பவாச நரதேஹி கடே ஐசேஹே சர்வதான கடே. இந்த தடவை கர்ப்பவாசம் நரதேக கர்ப்பவாசம் கிடைச்சது. இது எல்லா டைமும் இந்த கர்ப்பவாசம் கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது. நாளைக்கு கழுத வயிற்று கர்ப்பவாசம் கிடைக்குமா, இல்ல ஒரு காக்கா வயிற்றுல கர்ப்பவாசம் கிடைக்குமா, இல்ல ஒரு பாம்பு வயிற்றுல கர்ப்பவாசம் கிடைக்குமா, இல்ல ஒரு புழு வயிற்றுல கர்ப்பவாசம் கிடைக்குமா, ஒரு கழுகு இடத்துல கர்ப்பவாசம் கிடைக்குமா, எறும்பு கிட்ட கர்ப்பவாசமா, யாருக்குடா தெரியும்? சர்வதான கடே, எப்பவும் கிடைக்கும் நினைக்காதே. அகஸ்மாத்தா இப்போ கிடைச்சு கொடுத்துங்கிறார். அகஸ்மாத்த போகனே படே, எதிர்ச்சி. இது என்ன காரணம்னே தெரியாது. அகஸ்மாத்தா இந்த நரதேக கர்ப்பவாசம் கிடைச்சது. புனா இத நீ சரி பண்ணிக்கல, இத நீ உபயோகப்படுத்திக்கல, புனா அடுத்தது நீச்ச யோனி, நீச்சமான யோனி நிச்சயம். இதெல்லாம் நான் சொன்னது நானா சொல்லல. ஐசா நிச்சயோ சாஸ்திராந்தரி. நம்ம சாஸ்திரங்கள்லாம் இந்த நிச்சயம் பண்ணி கொடுத்துருக்கு. பகுதீ கேலி பகுதாம்பரி நரதேக சம்சாரி பரம துர்லப அசே. பகுதீ கேலா பகுதாம்பரி நரதேக சம்சாரி பரம துர்லப அசே. எவ்வளவோ யோனிக்கள்ல நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் நரயோனியில் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப துர்லபம். இந்த விஷயத்தை சாஸ்திரங்கள்லாம் அடிச்சு திருப்பி நிறைய சொல்றது. அதனால ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார் சமர்த்தர். நரதேகம் எப்படி கிடைச்சதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. பாப புண்ணிய சமதா கடே. எப்போ பாபமும் புண்ணியமும் சமமாக ஒருவன் பண்ணிருக்கானோ
தரீச்ச நரதேக ஜோடே. அப்போ நரதேகம் நமக்கு கிடைக்கும். ஏரவி ஹாஜன்ம நகடே ஹே வியாசவச்சன பாகவதி. இல்லையானால் இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதாம். எப்போ பாபமும் புண்ணியமும் சமமாக இருக்குமோ, மனுஷனா இருக்கும் போதே பாப புண்ணிய புத்தி ஈஸியா வரமாட்டேங்கிறது. பாக்கி யோனிகள் இருக்கும்போது பாப புண்ணிய புத்தி எங்க இருக்க போறது? ஆனால் எங்கயோ எப்பயோ அகஸ்மாத்தா பாபமும் புண்ணியமும் சமமா நடந்துருத்துனா நரதேகம் கிடைக்கும். நரதேகம் கிடைச்சதுன்னா ஞான பிராப்திக்கு வழி. ஆனால் நரதேகமும் கிடைச்சு ஞான பிராப்தி கிடைச்சு அதேந்து முக்தியை தேடிக்கிற வழியை தேடாமல், ஞானத்தையே தேடாமல் பாப புண்ணியத்தை தேடிந்து போறானே, அடுத்த ஜென்மத்துக்கு பிக்ஸ் பண்ணிக்கிறானே, இவனு நான் என்ன சொல்லா அப்படின்னு சொல்றார். மேல சமர்த்தர் சொல்ற விஷயங்களை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே